அப்பூதியடிகளாரின் நாயனாரின் புராணம். காணாமலே பக்தி என்ற சிறப்பு. ஒரு நம்பி அப்பூதி அடியார்களுக்கும் அறியே என்று சுந்தரர் பாடிய வரிகள். செருமையில் சோழவள நாட்டிலே திங்களூர் உள்ளது. அந்த ஊரிலே அந்தனர் மரபிலே அப்பூதி அடிகளார் தோன்றினார். சிறு வயதிலேயே நல்ல கல்வி கற்று வேத சாஸ்திரம் ஆகமங்கள் கற்று தேர்ந்தவர். சிவ வழிபாடு செய்பவர். இறைவனின் ஆழ்ந்த பக்தியும் அன்பும் கொண்டவர். அதனால் இல்லறத்தில் நிறைந்த ஒழுக்க சீலராகவும் பெரும் செல்வராகவும் வாழ்ந்து அந்த ஊரிலே பல தர்மசாலைகள் அமைத்து நடத்தி வந்தார். அப்பொழுது திருப்பழனம் என்ற ஊரில் சிவபெருமானை வழிபட்டுவிட்டு அப்பர் திருநாவுக்கரசர் திங்களூர் வழியாக பல திருத்தலங்களுக்கு செல்ல வந்தார். வரும் வழியில் தண்ணீர் பந்தல், அன்னதான சத்திரம், பாடசாலை என பல தர்மசாலைகள் அமைத்து நாவுக்கரசர் பேரில் நடந்தது கண்டு ஆச்சரியமாக பார்த்தார். அங்கு உள்ளவரிடம், அன்பரே, யார் இந்த தர்மசாலைகள் நடத்துவது என வினாவினார். அதை கேட்ட அன்பர் ஒருவர், ஐயா, இந்த ஊரிலே அப்பூதி அடிகளார் இருக்கிறார். அவர் திருநாவுக்கரசரை பார்த்தது இல்லை. அவர் மேல் உள்ள பக்தியால் பற்றால் இதை நடத்தி வருகிறார் என்றார். அவர் எங்கே இருக்கிறார் என கேட்க, மிக அருகில்தான் அவர் இல்லம் உள்ளது. திருநாவுக்கரசர் இல்லம் என்பது அவரது வீடு என்றார். உடனே அப்பர் அவர் இல்லம் நோக்கி சென்று முன்வாசலில் நின்றார். உடனே உள்ளே இருந்து வேகமாக ஓடி வந்து, அப்பூதி அடிகளார், வாருங்கள் உள்ளே என்று சிவனடியாரை வீழ்ந்து வணங்கினார். அவர் மிகவும் மகிழ்ச்சியுற்று, அவர் இங்கு பல திருமணங்கள் நடத்தி வருவது யார் என கேட்க, இந்த பெயரில் நாம் தான் நாவுக்கரசர் பெயரிலே நடத்தி வருகிறோம் என்று கூறினார். அவர் ஏன் தங்கள் பெயர் வைக்காமல் வேறு ஒரு பெயரில் நடத்துகிறீர்கள் என கூற, உடனே அப்பூதி அடிகளார் மனம் நிலை தடுமாறி, என்னது, திருநாவுக்கரசர் பெயரை வேறொரு பெயர் என கூறுகிறீர்கள்? அவர் சமணர்களை வென்று சூழ்ச்சி எல்லாம் வென்று சுண்ணாம்பு காலவாயில் மீண்டு கல்லை கட்டி கடலிலே போட்ட பின்பும் இறைவன் அருள் பெற்றவர். இறைவன் அவருக்கு திருநாவுக்கரசர் என்னும் நாமம் பெற்றவர். அவரையா வேறொரு பெயர் என்று கூறுகிறீர்கள் என்றார். அதற்கு திருநாவுக்கரசர், சூளை நோய் ஆட்கொண்டு சமணப்படுகொலையிலிருந்து ஏற செய்து இறைவன் தெரிந்த உணர்வில்லாமல் இருந்தவன் சிறியேன் யான் என்று கூறினார் நாவுக்கரசர். உடனே அப்பூதி அடிகள் கண்களில் நீர் வடிய தலைமேல் கை குவித்து அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி, அடியேனை மன்னித்தருளுங்கள் என்றார். உங்களை காண என்ன புண்ணியம் செய்தேன்? எங்கள் குலம் தலைக்கு அந்த பெரும் பேற்றினை பெற்றோம் என கூறி குழந்தைகளையும் மனைவியையும் மற்றும் சுற்றத்தாரையும் அழைத்து அவர் பாத பூஜை செய்து மலர்கள் தூவி வழிபாடு செய்து தன் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். தன் இல்லத்தில் அமுது அளித்து உணவு அருந்தும்படி கேட்டுக்கொண்டார். அவரும் சம்மதம் தெரிவித்தார். உடனே உணவு தயாரிக்கும்படி தன் மனைவியிடம் கூறிவிட்டு அவருடன் திங்களூர் சிவபெருமானை வழிபட அவரை அழைத்து சென்றார் அப்பூதி அடிகள். வீட்டில் உணவு தயாராகிவிட்டது. திருநாவுக்கரசரிடம் அவர் அம்மாவும் தன் தோட்டத்தில் வாழை இலையை பறித்து வரும்படி கூறினார். தன் மூத்த மகன் திருநாவுக்கரசர் தன் தோட்டத்தில் வாழை இலை பறிக்கும் போது கருநாகம் ஒன்று வாழை மரத்திலிருந்து அவரை தீண்டிவிட்டது. இது அறிந்ததும் மூத்த திருநாவுக்கரசர் வேகமாக தன் வீட்டுக்கு சென்று தன் தாயிடம் நடந்ததை கூறி மயக்கமானார். அவர் தாய் அழுது
வருத்தத்துடன் இருக்கும்போது அப்பூதி அடிகளார் வந்தார். அவரிடம் தன் மகன் நாகம் தீண்டி மயக்கமடைந்ததை கூறினார். அவர் அதிர்ந்து வருந்தலானார். கண்ணீரை துடைத்துக் கொண்டு, சிவனடியார் வரும் நேரம் ஆகிவிட்டது, அவருக்கு அமுது படைக்க வேண்டும் என்று கூறி தன் வருத்தத்தை மறைத்துக் கொண்டு திருநாவுக்கரசர் வந்ததும் அவரை வரவேற்று உணவு அருந்தும்படி வேண்டினார்கள். திருநாவுக்கரசரும் எல்லோருக்கும் திருமந்திரம் கொடுத்து உங்கள் மூத்த திருநாவுக்கரசரை மறுபடி கூறினார். தங்கள் உணவு அறிந்துவிட்டு அதன் பிறகு எல்லோரும் பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார் அப்பூதி அடிகளார். குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உணவருந்தலாம் என்றார் அப்பர். அவர் கூறுவது மீற முடியாமல் அழுது அவன் தங்களுக்கு இங்கு உதவான் என்று கூறினார் அப்பூதி அடிகள். உடனே அவர் என்ன ஆயிற்று என்று கூற பிள்ளையின் இறந்த விஷயத்தை கூறினார் அப்பூதி அடிகள். உடனே அவர் மனம் வருந்தி, நான் உணவு அருந்துவதா என கூறி பிள்ளையை எடுத்து வாருங்கள் என கூறி திங்களூர் எம்பெருமானிடம் ஒன்று கொலோ என்னும் பாடல் பதிகம் பாடி மகனை மீட்டெடுத்தார். மகனும் தூங்கி எழுவது போல் இருந்தார். அனைவரும் மகிழ்ந்து தன் இல்லத்தில் எல்லோரும் அமுதளித்து மகிழ்ந்து போற்றினர். திருநாவுக்கரசரை எல்லாம் திங்களூர் எம்பெருமானின் திருவருள் என்று கூறி சிறிது காலம் அப்பூதி அடிகளார் வீட்டில் தங்கி பிறகு பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தார். இந்த அப்பூதி அடிகளாரின் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னவென்று காணலாம். தன்னை போன்று வேறொரு மாநிலரை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இருக்க வேண்டும். அப்படி உயர்ந்தவர்களின் வாழ்வில் அவர்கள் மூலம் தெரிய வந்த கற்ற நல் வித்தைகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி வைராகியத்துடன் முழு மூச்சுடன் அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கூடவே இருந்தாலும் குருநாதனாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்து பார்க்கும்போது இதுவரை பார்த்திராத, நேரில் சந்தித்திராத அப்பரை அப்பூதியர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரின் தொண்டுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து அவரை தன் குருநாதராக ஏற்று வாழ்க்கையில் லட்சியமாக வாழ்ந்த அவரை போலவே தானும் வாழ வேண்டும் என்னும் ஆசை வருவது சிறப்பான ஒரு நிலை. முன்னாடி ஒரு திருமணம் அது வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் மேகலாவோட பெர்மிஷனோட சொல்லியிருக்கேன். சரியா? ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முந்தைய செய்தியாக இருந்திருக்கிறேன். நான் எழுதிட்டேன்னா எல்லாம் பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்பவே முடியல. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்படி இருக்கிற இந்த டேலண்ட், இந்த திறமை இந்த அளவுக்கு போயிருந்திருக்கு. ஏன் இவ்வளோ நாள் தயங்கி போயிட்டே இருக்கா? பேசி ரொம்ப அற்புதமான வார்த்தைகளும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி கண்ணா நீ பேசுகிறே அப்படின்னு பேசுகிறேன், நான் பேசுகிறேன். அது இருக்குது. கொஞ்ச தான் எனக்கு சொன்னால் மேகலா பேசுறது காய்கறி காய்ச்சிருக்கேன். அப்பா எழுதி கொடுத்து போய் அங்கிள் காய்ச்சி அப்பா எழுதி கொடுத்தது அங்கிள் கிட்ட காய்ச்சிருக்கியா? அஞ்சு என்ன சொன்னாரு, அவங்க பேசணும்னு சொன்னாங்க. நீ பேச இப்படி அப்பா எப்படி பேசுறப்போ அப்படின்னு அங்கே ஒரு உள்நாட்டு வித்தியாசம் இருக்கு. அப்புறம் அப்படியே காப்பி செஞ்சு இருக்கிறதா எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் செல்லியை தான் கைப்பட எழுதுனது அப்படிங்கிறது சந்தோஷம். ரெண்டாவது உட்காந்து பேசினேன், அதே ரொம்ப அர்த்தம். இந்த அப்பூதிகளோட வரலாறு ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வரலாறு. நாய்மார்கள் வரலாறு எல்லாமே நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா கதை, மேலோட்டமாக பார்த்தா கதை. நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது சனாதன தர்மம், விளக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது தத்துவம். இதுதான் நாயன்மார்களுடைய வரலாறு. விளக்க ஆரம்பிச்சிங்கன்னா தத்துவமாக அதை பற்றி விளக்கிக்கொண்டே போகலாம். அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு அது சாத்தியமே இல்லை. ஒன்றே ஒன்றினால் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் இறைவன் மேலே ஏற்படக்கூடிய அன்பின் காரணமாக மட்டும்தான் அது சாத்தியம். இயற்கை நாயனராகட்டும், திருத்தங்கராகட்டும், அப்பூதிரிகளாகட்டும். ஆனால் அப்பூதிரிகள் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சூப்பர்மன் மேலே, முருகன் மேலே, விநாயகர் மேலே பக்தி செலுத்துறதுங்கிறது எளிது. ஏன்?
அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கறது. இது வந்து ட்ரூ அட்ரஸ் இல்லாத லெட்டர். ட்ரூ அட்ரஸ் இல்லாத லெட்டர் எங்கே போகணும்னு தெரியாது. ஆனால் தன்னை போலவே ஒரு மனிதனை என்னை விட உயர்ந்தவன் என்று எடுத்துக்கொண்டு அவனோட சேர்ந்து நிழலாக பயணித்து வரும் பொழுது நம்முடைய அகங்காரம் எந்த அளவுக்கு அடிபடும் அப்படிங்கிற அந்த பயத்தினால தான் யாரும் கூட போக மாட்டேங்கிறாங்க. ஸோ கூடவே தன் கூடவே இருந்தாலும் அவனை உயர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளாத மனோபாவம் இருக்கிறதுனால தான் சாத்தியம். இதெல்லாம் இல்லை. ஆனால் கண்ணால் பார்க்காத ஒருத்தரை வைத்துக் கொண்டு ஆனால் உடம்புடாத இருக்காரு, எங்க இருக்காரு தெரியாது, ஏதோ சாதனை செய்து கொண்டு இருக்கிறார். கல்லோடு கட்டி போட்டாலும் கல் தெப்பமாக மாறி முன்னே நடந்த நிகழ்ச்சி. அப்படி இறைவன் அவருக்காக இவ்வளவு செய்ய வைக்கிறார். அப்படிப்பட்டவரை குருவாக ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர் என்ன செய்தாரோ அதையே தானும் செய்து கொண்டது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் வந்து நீங்க சொந்த சாதனையுடைய சூக்ஷ்மம். உங்களுடைய குருநாதன் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மேல அபிமானம் இருக்குமே என்றால் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நீங்கள் யூகிக்க முடிந்தால் அது அப்படியே நானும் வாழ வேண்டும் என்கின்ற சங்கல்பம் செய்வது கஷ்டம். உங்களால் முடியாது. ஏன்னா உங்களோட வாசனை விடாது. ஏன்னா அவளோட வாசனை இருக்கிறது, உங்க வாசனை விடாது. அப்படியே உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது. ஆனால் அப்பூதடிகள் அதுக்கு ஒரு விதி விடாது. அதனால் அப்பூதடிகளை சொல்லும் போது நம்முடைய சேக்கிராருக்கு வந்து ஒரே ஒரு இடம் சொல்றார், கோபம் காய்ந்தவர் சொல்லி சொல்வான்னு இருப்பாங்க. கோபம் காய்ந்தவர், அவருக்கு கோபம் காய்ந்தவர், காய்ந்து போனது எப்படி முடியும்? ஈரம். கோபம் காய்ந்தவர் என்று சேக்கிரார் பெருந்தையார் வர்ணிக்கப்பட்டவர் நம்முடைய அப்பூதடிகள். அது வராது. மேக்சிமம் எல்லா கருத்துக்களையுமே செல்வி முடியுமே வெளியே வந்து. பட் நுணுக்கமான சில உண்மைகள் ஆன்மீக சாதனைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கின்றவர்களுக்கு அப்பூதடிகள் வந்து ஒரு கலங்கரை விளக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு நிகழ்ச்சி. உண்மையை செல்விக்கு பாராட்டுகள், அந்த தைரியத்துக்கு பாராட்டு. அடுத்து வரக்கூடிய நாயன்மார் தத்தானவர், இது வந்து ஒரு ஆசிரியர் பேச போறாங்க. அதாவது இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஆசிரியர். நிறைய பேர்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. அவரோட முதல் ஸ்டூடெண்ட் அவர் பொண்ணு தான். அவர் கூட அடிக்கடி நினைச்சு அவர் ஒழிப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் பத்மாவதி நம்முடைய பக்கி தத்தான் மெய்ப்பொருள் நாயகர்